ஹாய் வெல்கம் பேக் டு சாஹி மினி வேர்ல்டு. உங்களுக்கு எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோ எத்தனை நாள் போடலன்னு பார்க்குறீங்க? கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் எங்களோட ஒர்க்கில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னே நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஹாய் பனி, என்ன பண்ணுற? நானாக்கா நான் என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். என்னடி உன் கூட வந்தாலே என்ன சமைக்கிறது? ஆமாம், இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய விஷயமா போச்சு இல்லை? நீ சொல்கிறதும் வாஸ்தவமாக தான் இருக்கே. நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா இந்த பசங்க இப்போ விளையாட வாங்கன்னு வேறு கூப்பிட்டுட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? விளையாட வேறு வரணுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்குது. அம்மா 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 ப்ளீஸ்மா வாங்கம்மா, எங்கள் கூட விளையாடுங்கம்மா. ஓகே, நான் இவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேங்க்கா. என்ன சொல்கிற? அம்மா நீ தான்மா குட்மா. என்னம்மா சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் எங்களுக்காக? ஆண்டி ஆண்டி என்ன வச்சுருக்கீங்க? ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி, என்ன வச்சுருக்கீங்க? நானா நேற்று நைட்டே ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன். மா ப்ளீஸ்மா என்னன்னு சொல்லுமா, சஸ்பென்ஸ் தாங்கவே முடியலம்மா. என்னம்மா பண்ணியிருக்கீங்க? நான் இருங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போவீங்க, மூக்கு மேலே வர வைக்க போகிறீங்க. அம்மா ஓவரா சஸ்பென்ஸ் வைக்காத, போய் எடுத்துட்டு வாங்கம்மா ப்ளீஸ்மா, எனக்கு பார்க்கணும் போல இருக்குமா. என்னது இது? சரி, யார் கெஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. கெஸ்ஸா? என்ன பண்ணுறது? அம்மா என்னன்னு எனக்கு ஐடியாவே இல்லையே. ஐடியா இருந்தால் தானே கெஸ் பண்ணுறதுக்கு. சரி ஓகே, நான் சொல்லட்டா? அது வந்து பால். அம்மா என்னம்மா, கிரிக்கெட் பாலா? இல்லை இல்லை இல்லை, கிரிக்கெட் பால் இல்லை. வேற என்னம்மா? கிரிக்கெட் பால் இல்லைங்க, பாருங்க, வாட்டர் பால். சின்ன சின்னதா இருக்குமே அது. மா இது அன்னைக்கு தேவையால வாங்கி தந்தியே அதுவா? ஆமா ஆமா ஆமா, அது நேற்று நைட்டே நான் தண்ணியில போட்டு ஊற வச்சிருந்தேன். இங்க பாருங்க, இப்ப இது எவ்வளவு பெருசா இருக்கு. அப்படியே கையில உடைச்சா உடையுது பாருங்க எல்லாமே. இப்ப இதை வச்சு நீங்க விளையாடுறீங்களா? வாவ் மேம், சூப்பர்மா. என்னம்மா இவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்க எங்களுக்காக? தேங்க்யூம்மா. பெரியம்மா நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆமா பெரியம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. அம்மா நீங்க தாம்மா என்னோட ஹீரோவே. ஹீரோவா? அவங்க எப்படி ஹீரோல வராங்க? ஹீரோயின் தானே. அம்மா நீங்க தாம்மா சூப்பர் மாம், லவ் யூ மா. எவ்வளோ பால்ஸ் எங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கீங்க. இதை வச்சு நாங்கள் எப்படி விளையாடுறோம் மட்டும் பாருங்க. ஓகே ஓகே, அதுக்கு முன்னே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த பால்ஸை நீங்க கையில தான் விளையாடணும், வாயில எடுத்து வைக்க கூடாது. ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிக்கூடாது. ஒழுங்கா விளையாடணும். ஓகே மா, நாங்கள் வாயிலெல்லாம் வைக்க மாட்டோம். இது விளையாடுனதுக்கு அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். ஏன்னா இதுல இருக்கிறது கெமிக்கல். சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக இது கொடுத்துருக்கோம். இது தண்ணியில இவ்வளோண்டிதான் இருக்கும். சின்னதாக கடுகு சைஸ் சொல்லுவாங்களோ அவ்வளோதான் இருக்குமே. அதை எடுத்து தண்ணியில போட்டுனா அது பெருசாயிடும். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதை விடவே பெருசாகும். என்ன சொல்றீங்க? இதை விடையும் அது பெருசாகுமா? ஆமா ஆமா மாமா, இங்க பாருங்கம்மா, இதை விட கூட பெருசாகுமாம்மா. எனக்கு இன்னொரு பேக்கெட் வாங்கி இதே மாதிரி இன்னும் பெருசா செஞ்சு தாங்கம்மா. அப்படி இல்லை இல்லை இல்லை, நீங்க 3 பேர் ஒரு டீம், நீங்க 4 பேர் ஒரு டீம். யார் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்ணும்? ஆளுக்கு ஒரு கலரா பிரிச்சு போடுங்க. ஓகே, நாங்க கிரீன் பிரிக்கிறோம், இவங்க எல்லோ பிரிக்கிட்டோம். இல்ல இல்ல, எல்லாரும் முதல்ல தட்டுல எடுத்து பிரிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரிக்கலாம். என்னப்பா குழப்பிக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, தட்டுல இங்க பாதி அங்க பாதி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு, பார்க்கவே அழகா ஜெல்லி ஃபிஷ் மாதிரி. ஃபிஷ் பால்ஸ். ஆமா, இது ஃபிஷ் பால்ஸ் எல்லாம் இல்லை, இது வாட்டர் பால். அங்க பாருங்க எப்படி நசுக்குன்னா அப்படியே தண்ணியா வருது பாருங்க. ஒயிட் கலர் ஒன்னா நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மாமா எங்களுக்கு குடும்பம் எல்லாமே அந்த தட்டில் போகிறதோ கொடுத்துட்டு தாண்டா இருக்க. ஏண்டா நீ கத்துற? இங்கே பாருங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கு. டார்க் ப்ளூ ஒன்று, ஒயிட் ஒன்று, எப்படி கிறிஸ்டல் மாதிரி இருக்குல்ல? கிறிஸ்டல். ஆமாம்மா, அப்படியே பாருங்க எப்படி மின்னுது. வயலட், கிரீன், எல்லோ, எல்லா கலரும் எங்களுக்கு தான். இதை போடுங்க, சூப்பராக இருக்கும் போல. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு இந்த போல். வாவ் மா, ஏம்மா இவன் உடைக்கிறா? எடுடி பால்ல இருந்து கை, நானே பார்த்துக்கிறேன். இது எனக்கும் ஷேர் இருக்கு. என்னம்மா பேசுறாங்க பாருங்களேன் இந்த பசங்க. இருந்தாங்க இதுலயே போட்ட. யார் என்ன பண்றீங்க பண்ணுங்க. கவி என்ன பண்றீங்க? அம்மா இங்க பாருமா என்ன பண்றா. நீலா நீ கம்மிரு, நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா இவன் இப்படி மிரட்டுறான் எல்லாரையும்? இல்லை, நான் தான் இங்க ஆம்பளை பையன், நான் தான் எல்லாரையும் இங்க ரூட் இது பண்ணுவேனே. இதை பாரு, அது மாதிரிலாம் பேசக்கூடாது. எல்லாரும் ஈக்குவல் தான், ஒழுங்கா பேசணும். அம்மா இங்க பாருமா எவ்வளோ பால்ஸ் இருக்குமா. எல்லாமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுங்கம்மா. அவனுக்கே நிறைய கொடுத்துடாதீங்கம்மா. எல்லாருக்கும் நான் ஈக்குவலாக தான் கொடுப்பேன். ஒழுங்கா விளையாடணும்.
மா இப்போ இதை வச்சு நாங்கள் விளையாட்டா என்ன விளையாட போகிறீங்க? மா இருங்கம்மா, எப்படி விளையாடுற மட்டும் பாருங்கம்மா. என்னம்மா இதுக்குள்ளே தண்ணி இருக்குது? ஆமாம், தண்ணி இருக்கவே தான் இவ்வளோ பாஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, இதை வச்சு என்ன விளையாடலாம்? நான் என்ன ஐடியா கொடுக்கட்டா? கொடு சாரு, நீ என்ன கொடுக்குறேன்னு பார்க்கலாம். இதை வச்சு நம்ம நிறைய நூலில் கொத்து மாலையாட்டம் பண்ணலாமா? இது ரொம்ப முக்கியமான ஐடியா. ஊசியெல்லாம் எடுக்கக்கூடாது, கம்னருங்க. சின்னதாக வச்சுட்டு விளையாடுங்கண்ணா. இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. நான் இப்போ இந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு விளையாட போகிறேன். தண்ணிக்குள்ளே குதிக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும். ஒழுங்காரு ஈரமா ஒரு பால்ஸ் தான் எடுத்து பார்க்குறேன். அதுதான் உன் கைக்கு வரல. வா அம்மா எடுத்து தரேன். பாருங்க, பிடிக்க ஓடிட்டே இருக்க. புடி ஒன்று கூட வர மாட்டேந்தம்மா என் கைக்கு. பாருமா, என் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சுமா. சரி, ஓகே, அப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டா? இரு, நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. நீ இங்கே பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. எடுக்க போகிறேன். ஐயோ, ஓடுது. என் கைக்கும் மாட்டல. சரி, இந்தா நான் என் கையில் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாரு, அம்மா என் கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க. நீ என்ன சொன்ன? நீ தானே எடுக்கிறேன்னு சொன்ன. இப்போ என்ன அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்கன்ற? இங்கே பாரு, என் கையில் எடுத்து உடைக்கிறேன். எப்படி உடைஞ்சிருக்கு பாரு. என் கையெல்லாம் வாட்டர் பால்ஸாக ஆயிடுச்சு. வாட்டர் பால் சூப்பராக இருக்குது, நல்லா புச்சுக்குன்ட்டு. இங்கே பாரு, இன்னும் நான் நிறைய எடுக்கிறேன். அது மேலே குதிச்சு எல்லாத்தையும் உடைச்சிட்டா நானும் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும் போலம்மா. வேணாம்மா. பரவாயில்ல, உஷாராயிட்டான் பையன். இருங்க, நான் விளையாடி பார்க்கறேன். இப்ப பாருங்க, ஐ கேன் டூ எனிதிங். இங்க பாருங்க எப்படி விளையாட போறேன். உள்ள போய் ஒரு பால்ஸா எடுத்து நசுக்க போறேன். நீ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நீயே நசுக்கிட்டேன்னா அப்ப நாங்களாம் என்ன தச்சு விளையாடுறது? இது மாதிரிலாம் நசுக்கி விளையாடக்கூடாது. ஒழுங்கா விளையாடுங்க. இந்த பாருமா, ஆரஞ்சு பாலை உடைச்சிட்டாம்மா இவன். என் பால்ஸ் எல்லாம் உடைக்கிறான். அம்மா, என்னம்மா இது? ஓகே, சண்டை போட்டுக்காதீங்க. இதை வச்சு நல்லா யூனிக்காக விளையாடணும், கிரியேட்டிவா. என்ன விளையாடலாம்? இப்போ இதை வச்சு கலராக பிரிக்கலாமா எல்லாத்தையும்? இதை பாருங்க, புல்லில் கொட்டிட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் இதை வச்சு எங்கம்மா கிராஸில் கொட்டினதுக்கப்புறம் கலர்ஸே தெரியல. இங்கே பாருங்க, ஒயிட் எல்லாம் எப்படி உள்ளே போயிடுச்சு கிராஸ் ஃபுல்லாக. என்னம்மா கிராஸில் கொட்டுறீங்க? அப்பா வந்தால் திட்ட மாட்டாரா? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. நீங்கள் விளையாடுங்க, சண்டை போடாமல் விளையாடினாலே போதும். எவ்வளோ பால் சூப்பர்மா. நீங்கள் தான்மா நல்லா விளையாட சொல்கிறீங்களே எங்களை. இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் இதில் குதிச்சு விளையாட போகிறோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ அழகாக கிளிட்டராக இருக்குது பாருங்க. கிளிட்டராக இல்லையே, நல்லா ஷைனியாக ஒரு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஆனால் இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாரும் இப்போ ஒன்றா உட்காந்துக்கிட்டோமா. இதை வச்சு நாங்கள் இப்போ விளையாட போகிறோம். இந்த தண்ணியில் இருக்க பால் கூட எடுத்து வெளியே போட்டுருங்கம்மா. இப்போ இதை வச்சு நம்ம கலர் மிக்ஸ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், எடுத்து கீழே போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே எடுத்து இப்படி இப்படி ஜம்ப் ஆகுது பாருங்க. எவ்வளோ சூப்பராக குட்டி பால், சாஃப்ட் பால், எவ்வளோ சூப்பர் பால், எவ்வளோ இருக்கு பாருங்க. என் கை ஃபுல்லாக இருக்கு பாருங்க. என் மேலே போடாத, நான் உன் மேலே போட்டுருவேன் பார்த்துக்கோ. பாருமா, எனக்கு தள்ளி விளையாடுறா. ஒழுங்கா விளையாடுங்க, ஏன் கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, அண்ணா எப்படி பண்றான், அவன் மேலெல்லாம் போட்டுக்கிறாம்மா. இங்க பாருமா, எவ்வளோ பால்ஸ் எடுத்து வேஸ்ட் பண்றான். இது ஏதோ ஒழுங்கா விளையாட சொல்லுமா அவன்கிட்ட. ஏண்டா ராஜா, ஒழுங்கா தான் விளையாட. இருமா, நல்லா இருக்கும். இது மாதிரி விளையாடினாதான் சூப்பரா இருக்கும். சரி, உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி விளையாடுங்க. சண்டை போட்டுக்காம இருந்தா சரி. அத்தையா? இல்ல சித்தி, இங்க இருங்க, நாங்க எப்படி விளையாடுறோன்னு பாருங்க. எல்லா பால்ஸும் தனித்தனியா கலரா பிரிக்கலாமா? இவளும் சொல்லிட்டு இருக்கா. இவன் எங்க தலையில எடுத்து போடுறான், மேல தூக்கி போடுறான், இப்படியே தான் விளையாடிட்டு இருக்கான். ப்ளீஸ்மா, வாமா, கலரா பிரிக்கலாம். இதுல எத்தனை கலர் இருக்குன்னு பிரிச்சு பார்க்கலாம். அவதான் சொல்றாளடா, அது மாதிரி விளையாடா. இருமா, இதுதாம்மா சூப்பரா இருக்கு. இது மாதிரி விளையாடுறது பாருங்க. இந்த வயலட் ஒன் எவ்வளவு அழகா இருக்கு. இதை உடைச்சு பாக்குறேன் பாருங்க. இப்ப உடைக்கிறேன். ஐயோ, உடையிலேயே. திரும்ப பாருங்க, நான் எப்படி ட்ரை பண்ணி உடைச்சு மட்டும் காமிக்கிறேன். இப்ப கிரீன் கலர் எடுத்திருக்கேன். கிரீன் கலரை உடைக்கிறேன். அதுவும் உடைய மாட்டேங்குது. போங்க, ஒயிட் ஒன் மட்டும்தான் உடைஞ்சுது. அப்பனா இது மூலயமா நமக்கு என்ன புரியுது? எது ரொம்ப பெருசா இருக்கோ அதுதான் உடையுது. சின்னதா இருக்கு, அதெல்லாம் உடையவே மாட்டேங்குது. நல்ல கண்டுபிடிப்பு தான். எது கண்டுபிடிக்கிறான் பாருங்க இந்த பையன். எடுங்க, எல்லாத்தையும் ஒன்றா எடுங்க. அங்கங்கே பாருங்க, அவங்க கால் கீழெல்லாம் போய் மாட்டிகிட்டு இருக்கு. இருமா, எல்லா பால்ஸ் எடுத்து ஒன்றா வச்சிடலாம். அப்புறம் என்ன சொல்கிறதா இல்லைல்ல,
எடுங்க எடுங்க சீக்கிரம் எடுங்க. நானே எடுப்பேன். சண்டை போட்டுக்காம எடுங்க. இதுலேயுமா நீங்கள் சண்டை போட்டுப்பீங்க? ஒழுங்கா எடுங்க எல்லாரும் ஒரு கலராக. இருமா, எல்லா கலரையும் எடுத்துட்டோமா? இப்போ இந்த எல்லா கலரையும் எடுத்ததுக்கப்புறம் என்னடி உங்களுக்கு இவ்வளோ பால்ஸ் போட்டு வச்சுருக்கான்? அப்பத்துலேருந்து நாங்கள் அதை தான் சொல்கிறோம். இவன் எல்லாத்தையும் எடுத்து எங்கள் மேலே தூக்கி போட்டான். இங்கே பாருங்க, எங்களுக்கு பின்னாடி எல்லாம் போயிடுச்சு, டைல்ஸ் எல்லாம் போயிடுச்சு உள்ளெல்லாம். என்னம்மா டைம் ஆயிடுச்சு, நீங்கள் அப்புறம் உள்ளே போயிடுவீங்க, எங்களால் விளையாட கூட முடியாது. சீக்கிரம் வாங்கம்மா விளையாடலாம். எடுத்துட்டு தானே இருக்க, அப்போ நீயே எடு. என்னை டென்ஷன் பண்ணுற நீ. இருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டோமா? அங்கே பாரு, அவளுக்கு பின்னாடி எல்லாம் போயிட்டுருக்கு. இடு. ஏய், என்ன தள்ளாம எடுங்க. ஏன் என்ன தள்ளிக்கிட்டே இருக்கீங்க? நீ ஒழுங்கா உட்காரு, அப்புறம் எடுக்கலாம். இங்கே பாருங்க, எல்லா பால்ஸும் எடுத்தாச்சு. இல்லை 3 டைப்ஸா? இல்லை 2 கப்பில் இருக்குது, ஒரு பிளேட்டில் ஒரு கப்பில். இதை வச்சு என்ன பண்ணலாம்? இப்போ இதை வச்சு நம்ம கலர்ஸ் டிஃபர் எடுக்கலாமா? கலர் டிஃபரா? அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் வேணால் உள்ளே போகிறோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் போய் சமைக்கணுமா? மாமா ப்ளீஸ்மா இருங்கம்மா, இதை வச்சு நம்ம கலர் டிஃபர் எடுத்து விளையாடலாம். கலர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடினா டைம் ஆகும். இவ்வளோ நேரம் விளையாடினதே போதும்ல, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன், நீங்கள் எப்படி வேணா விளையாடிக்கோங்க அப்படின்றீங்க. என்னம்மா நீங்கள் இருந்து விளையாடுவீங்கன்னு பார்த்தா இருந்தாங்க. இதை பாருங்கள், ஃபுல்லாக ஒரு கப்பு ஃபுல்லாக உங்களுக்கு பால் கொடுத்தாச்சு. என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன். இருமா, இந்த பால்ஸ் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இது பார்க்கவே அழகாக இருக்குது. இது உடைக்கவும் மனசு வரல. என்ன பண்ணலாம்? எவ்வளோ கலர்ஸாக இருக்கு பாருங்கண்ணா. எனக்கு பார்க்கவே வாவ் சூப்பர், ஜாலி. நம்ம கிட்ட கலர்ஸ் பால் இருக்கு. அம்மா டான்ஸ் எடுக்கலாம். என்ன இந்த பசங்க இப்படி விளையாடுங்க? வாங்கக்கா, நம்ம உள்ளே போய் நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த பசங்க கூட இல்லைன்னா நம்மளுக்கு வேலையே ஆகாது. எழுந்துருங்க, நம்ம உள்ளே போகலாம். ஆமாம் குட்டீஸ், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். எங்கள் வேலைன்னா நீங்கள் போய் விளையாடுங்க. பாய்.